Ziva presents A to Z with Pavi. Vanakkam viewers and welcome to our show A to Z with Pavi presented by Arun Excello Ziva, and this is Pavitra Malolan and I am going to be the host for your show today. இன்னைக்கு நம்ம ஷோல வந்திருக்கிற கெஸ்ட்டை பத்தி சொல்லணும்னா இவர் வந்து 5 வயதுலயே சம்ஸ்கிருதம் அண்ட் வேதம் கத்துக்க ஆரம்பிச்சாரு. அது முடிச்சுட்டு he did schooling in Bangalore and Chennai. Then he was a chemical engineer in BITS Pilani. ஆனால் அது முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஒரு டாப் எம்என்சி கம்பெனிஸோடலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, இன்க்ளூடிங் டிசிஎஸ் மும்பை. இப்போ வந்து அவர் ஒரு ஃபுல் டைம் உபன்யாசர் ஆகிட்டாரு அண்ட் ஹி ஹஸ் டன் அ லாட் ஆஃப் டிஸ்கோர்சஸ் ஆன் வேரியஸ் டாபிக்ஸ். கிட்டத்தட்ட 1000 கணக்குக்கு மேலே டிஸ்கோர்சஸ் பண்ணியிருக்காரு அண்ட் ஃபியூ டிஸ்கோர்சஸ் டு நேம் ஆர் ஆன் ராமாயணா, மகாபாரதா, திருப்பாவை, திருவம்பாவை, நரசிம்ம புராணம், இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இவரோட புராணத்தை பற்றி நான் பேச ஆரம்பிச்சேன்னா என் மொத்த ஷோ டைமே முடிஞ்சிருங்க. ஏன்னா அவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காரு. அதுவும் என்ன இங்கிலீஷ் அண்ட் தமிழில் அண்ட் அதுவும் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அக்ராஸ் த குளோப். அவர் இன்னும் நிறைய ட்ரிப்ஸ் கூட ஆர்கனைஸ் பண்ணுவார், லைக் லாட் ஆஃப் ரிலீஜியஸ் அண்ட் ஹெரிட்டேஜ் ட்ரிப்ஸ், லைக் நம்ம திவ்ய தேசம் ட்ரிப்ஸ் மாதிரிலாம் நிறைய ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ஆக்டர் கூட. அவர் வந்து ஒரு மூவி ஆன் வேதாங்க தேசிகர் பற்றி ஒரு மூவியில் கூட நடிச்சிருக்காரு டு செலிப்ரேட் 750th பர்த் ஆனிவர்சரி. இவரை பற்றி நான் வந்து பேசிக்கிட்டே போகலாம், ஆனால் நான் பேசுறதோட நம்ம அவர்கிட்டயே அவரை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ without further introduction, I would like to invite the guest of honor for our show today, the one and only multi-talented Sri Dushyant Sridhar. So vanakkam sir, welcome to our show. எப்படி இருக்கீங்க? All good, நல்லா இருக்கேன். How are you? I am also doing really good sir. So first of all ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து நீங்க டைம் எடுத்து எங்க ஷோக்கு வந்ததுக்காக சார். Thank you so much. Thank you so much. சார் நீங்க வந்து ஒரு சின்ன வயதுலேருந்தே நீங்க புராணம் சாஸ்திரம்லாம் நிறைய கத்துக்க ஆரம்பிச்சீங்க. ஸோ நீங்க எந்த வயதுல நீங்க வந்து இதெல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சீங்க அண்ட் உங்களோட ஜேர்னி லைக் வாட் யூ ஆர் அஸ் அ சைல்ட் டு வாட் யூ ஆர் டுடே, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? Namaskaram Pavitra. Thank you for the introduction. I'm very happy to be a part of the show that you're hosting. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சின்ன வயசுல, அதாவது from the age of 5, திருமதி இந்திரா ராஜகோபாலன் அவர்கள்கிட்ட தேசிகருடைய ஸ்லோகங்கள், நாராயணியம், பகவத்கீதை இத்தியாதி ஸ்லோகங்கள்லாம் அவகிட்ட கற்றுனேன். பிரம்மஸ்ரீ சாம்பசிவம் சாஸ்திரிகள் கிட்ட வேதம் உபனிஷதங்கள் கற்றுனேன். 11th standard 12th standard படிக்கும்போது சென்னையில் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் ஒன் ஆஃப் தி வெரி வெரி ரேர் ஒர்க்ஸ். அதாவது திருமங்கை ஆழ்வார் கடைசி ஆழ்வார்னு கொண்டாடப்படுகின்றார். அவருடைய கடைசி பிரபந்தம் 6வது பிரபந்தம் திருநெடுந்தாண்டகத்தின் அர்த்த விசேஷங்களை 45ஆம் பட்டம் ஸ்ரீமத் அழகிசிங்கர், வில்லிவலம் ஸ்ரீமத் அழகிசிங்கர் கிட்ட கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்புறம் பிலானிலேருந்து கிராஜுவேட் பண்ணிட்டு சௌமிநாராயணாச்சார், சாரநாதாச்சார் இந்த 2 ஆச்சாரியின் திருவடி வாரத்தில் பகவத் விஷயம்ங்கிற திருவாய்மொழி மற்றும் ரகசியத்திரை சாராதி கிரந்தங்கள் கற்றுனேன். அப்புறம் வில்லூர் நடாதூர் ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனம், நம்ம ஜெகத் பிரசித்தி ஸ்ரீ யுவே கருணாகராச்சார் சுவாமி கிட்ட ஸ்ரீபாஷ்யம். அண்ட் மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜில் பிரின்சிபலாக இருந்தவர், ரொம்ப ஒன் ஆஃப் த வெரி வெரி செலிப்ரேட்டட் வித்வான்ஸ் ஆஃப் ஆர் கண்ட்ரி, ஸ்ரீவத் சாங்காச்சார் சுவாமி கிட்ட கீதா பாஷ்யம். அப்புறம் பத்மா அவார்டி அவர் பேர் ராமானுஜ தாத்தாச்சார் சுவாமி, அவர்கிட்ட சததூஷணி அப்படிங்கிற கிரந்தத்தை பயின்றேன். ஸோ இட்ஸ் பீன் அ ஜேர்னி. நிறைய விஷயங்கள் இருக்குது கற்றுக்கிறதுக்கு. பட் திஸ் இஸ் பீன் a very short period for me to take the quintessence. நம்ம ஆச்சாரியர்களுடைய திருவடி வாரத்தில் இருந்து அர்த்த விசேஷங்களை கற்பதற்கான ஒரு பீரியடா நான் இதை பாவிக்கிறேன். வாவ் சார், வெரி இன்ஸ்பைரிங். அண்ட் அவ்வளோ சின்ன வயதுலேருந்தே நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட், உங்கள் வேதம் அண்ட் சம்ஸ்கிருத இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சது. யூ ஹவ் டெவலப்ட் இன் தட் ஃபீல்ட் அண்ட் யூ ஆர் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அன் இன்ஸ்பிரேஷன் த்ரூ அவுட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜேர்னி வந்து நீங்கள் பிட்ஸ் பிலானியில் கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூ ஆர் இன் லுக்ரேட்டிவ் ஜாப் அண்ட் டிசிஎஸ் ஃபார் ஆல் அண்ட் a lot of other companies like multinational companies for almost 8 years. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ஃபுல் டைமாக நான் உபன்யாசரா ஆனோம் அப்படிங்கிற அந்த தாட் எப்போ எடுத்தீங்க அண்ட் when did it start and how did it start? நான் பிலானியில் 2004 to 2009 படித்தேன். I did my engineering in chemical and masters in chemistry, so it was a dual degree.
கேம்பஸில் இருக்கும்போதே உபன்யாசங்கள் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. பிகாஸ் எங்கள் வைஸ் சான்சலர், டீன், டைரக்டர் எல்லாருமே தே என்கரேஜ்ட், அந்த மோட்டிவேஷன் கொடுத்தா சரி உபன்யாசங்கள் சொல்ல ஆரம்பித்தேன். பட் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் அ வெரி வெரி மோட்டிவேட்டிங் ஆடியன்ஸ், ஸ்மால் ஆடியன்ஸ், ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டா. தென் வென் ஐ கிராஜுவேட்டட் அண்ட் மூவ் டு பாம்பே, அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ ஸ்டார்டட் கிவிங் டிஸ்கோர்சஸ். ஸோ 2010-11லேருந்தே டிஸ்கோர்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் போக 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 நிறைய அன்பர்கள், நிறைய ஃபாலோவர்ஸ், நிறைய பேட்ரன்ஸ் அவள் வந்து வெவ்வேறு ஊர்களுக்கு கூப்பிட ஆரம்பிச்சா. ஸோ வித் தட் ஐ ஹேட் டு மேனேஜ் அ ஃபுல் டைம் ப்ரொஃபஷன். So 2016 வரைக்கும் I was somehow able to make it. Of course I needed my own sleep hours, தூங்க வேண்டியதா இருந்தது. தூங்காம இருந்துட்டா அதில் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்தது. So at one point in time I had to call one of them quits. So then I had to decide. இப்போ வந்து engineering, of course I did my engineering. I was in market research and strategy. engineering ஒரு கோடி கணக்கான பேர் இருக்கா. ஆனால் நம்ம இண்டிக் நாலேஜை பரப்புறதுக்கு not so many engineers as. So அதனால I thought 2016 I better call one of them quits. In a corporate career ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது. I had lot of learnings from that path as well. But too many cooks spoil the broth மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துட்டா கான்சென்ட்ரேஷன் இருக்காதுங்கிறதுக்காக 2016 I quit and took this up full time and started doing heritage tours, dance productions and so on and so forth. So there's no miracle. ஒரு நாள் நான் தூங்கினேன், கனவுல எழுந்தேன், இது மாதிரிலாம் இல்லை. It was a very conscious decision. Lovely sir, lovely, and we are very happy that you took this up. And நீங்க சொன்ன மாதிரி இப்போ இன்ஜினியர்ஸ் நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. and நம்ம கல்ச்சரை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு there are very few, and we are very happy that you took this up. And please keep spreading this knowledge and happiness with all of us. சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா உபன்யாசன்ஸ் அண்ட் நிறையா டிஸ்கோர்ஸஸ் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையும் போய் நிறையா பண்ணியிருக்கீங்க. ஸோ அங்கே நீங்கள் வெளிநாட்டில் போய் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறச்சே ஒன்லி இந்தியன் ஆடியன்ஸ் மட்டும்தான் வருவாங்களா, இல்லை அந்த ஊருக்காரரும் வந்து பார்ப்பாங்களா? அப்படி பார்த்தாங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன்ஸ் என்ன, இல்லை ஏதாச்சும் ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் யுவர் ட்ரிப், அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? கட்டாயம் பவித்ரா. இப்போ தெர் இஸ் அ வேர்ல்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து ஒரு பாடகர்கள், ஒரு ஃப்ளாட்டிஸ்ட், ஃப்ளூட் வாசிக்கக்கூடியவா, வீணை வாசிக்கக்கூடியவா, அவளுக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் இப்போ இந்த மாதிரி விதேசங்களுக்கெல்லாம் போனால் குளோபல் ஆடியன்ஸாகவே இருக்கும். ஏன்னா even if you're a Christian, you're a Muslim, you'll still love music. ஆனால் இப்போ ராமாயணம் மகாபாரதத்தை நான் தமிழில் சொன்னாலும் இங்கிலீஷில் சொன்னாலும் லார்ஜ்லி இந்த ராமாயணம் பிலீவர்ஸ் தான் வருவா. ஸோ எனக்கு வந்து அப்படியே ஒரு குளோபல் ஆடியன்ஸ்னா ஐ ஒன்ட் கெட் அ சடன்லி அன் அமெரிக்கன் ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் சிட்டிங் இன் மை ஆடியன்ஸ். ஆனாலும் இப்போ சியாட்டலில் போகும்போது சுவாமி வேதாந்த தேசிகனுடைய பாதுகா சஹஸ்ரத்தை பற்றி உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஐ ஹேட் டூ அமெரிக்கன்ஸ் இன் மை ஆடியன்ஸ். ஐ வாஸ் குவைட் ஸ்டார்டில்டு. நான் உபன்யாசம் முடிச்ச உடனே அவளை போய் கேட்டேன், ஐ எம் வெரி ஹாப்பி டு see you here. That time she said, you spoke about Vedanta Deshika, but you didn't touch Vedanta Deshika's Sanskrit work called Yadavabhyudayam. So that lady was very well aware. அவளுக்கு நன்னா தெரிஞ்சிருக்கு நம்ம தேசத்துடைய கலாச்சாரம், சம்ஸ்கிருதம், தேசிகன், அவருடைய கிரந்தங்கள்லாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரேரா சில ஆடியன்ஸ் வருவாங்க. அமேசிங் சார். அண்ட் இதே மாதிரி நீங்கள் இன்னும் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் குளோபல் லெவலில் யூஆர் ஸ்ப்ரெடிங் நாலேஜ் அபவுட் உபன்யாசன்ஸ் அண்ட் ராமாயணா, மகாபாரதா, எனி டாபிக். ஸோ வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி ஃபார் தேட். அண்ட் நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் ஐ ஹாவ் மோர் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் ஃபார் யூ. பட் நம்ம அடுத்த செக்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். Arun XLO Ziva presents A to Z with Pavis. Arun XLO Ziva presents A to Z with Pavis. Welcome back to the show, viewers, and you're watching A to Z with Pavi, presented by Arun XLO Ziva. So, vanakkam sir, welcome back to our show. Thank you. இப்போ நீங்கள் வந்து ஒரு வேதாந்த தேசிகர் பற்றி ஒரு மூவியில் நடிச்சிருக்கீங்க, அவரோட 750th பர்த் ஆனிவர்சரிக்கு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த நடித்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? அண்ட் ஆல்சோ அது ஒரு யூ டிட் ரிலீஸ் இட் டு அ லார்ஜர் ஆடியன்ஸ், ஒரு ஸ்மால் ஆடியன்ஸ் தான் டார்கெட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஒரு லார்ஜ் ஆடியன்ஸ் வச்சு நீங்கள் ஏதாச்சும் ஒரு மூவி டைரக்ட் பண்ணி இல்லை நடிக்கிற ஐடியாவும் இருக்கா? ரெண்டுத்தை பற்றி கொஞ்சம் எங்ககிட்ட சொல்லுங்கள். ஷூர். அஃப்கோர்ஸ் நான் சின்ன வயசுலேருந்தே மூவிஸ் நிறைய பார்ப்பேன். இங்கிலீஷ் பார்ப்பேன், தமிழ் பார்ப்பேன், ஹிந்தி பார்ப்பேன். அண்ட் ஐ பிலீவ் தட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஆர்ட்.
நம்ம பாரத தேசத்தில் எவ்வளவோ நூற்றாண்டுகளாக ட்ராமாலாம் போட்டுட்டு பாசர் காளிதாசன் காலத்துலேயும் போட்டுன்னு வந்திருக்கோம். நவ் இட் இஸ் கோயிங் டு கோ டு அ ஸ்க்ரீன். 2015 எண்டில் முக்தா ஸ்ரீனிவாசன் ரொம்ப வெட்டரனாக இருந்தவர் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில். அவர் கூட்டு சொன்னார் 2018 வேதாந்த தேசிகனுடைய 750வது திருநக்ஷத்திரம் வருது, அதுக்கு அவருடைய படம் ஏதாவது எடுக்கலாமா. அப்போது ஸ்டோரி எழுதி அப்புறம் டைலாக்ஸ் நிறைய பேருடைய ஹெல்ப் எல்லாம் எடுத்துட்டு மணிப்பிரவாளத்தில் சம்ஸ்கிருதமும் தமிழும் கலந்த டைலாக்ஸ்லாம் எழுதி அப்புறம் ஐ ஹேட் டு பிளே த ரோல் ஆஃப் வேதாந்த தேசிகா. இப்போ இந்த மாதிரி படங்கள், இப்போ ஒரு பாரம்பரியம் மிக்க படங்கள் ரொம்ப அதில் வந்து என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நமக்கு ஃபண்டிங் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ வி வேர் அவேர் தட் தெர் பி அ டெஃபிஷியன்சி. அதனால சில ஸ்பான்சர்ஸ்லாம் முன்னாடி வந்தா அண்ட் இதில் நடிச்சவா அத்தனை பேரும் கிட்டத்தட்ட 95% எல்லாருமே ஃப்ரீயாக தான் நடிச்சு கொடுத்தா. ப்ராபப்ளி திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் மூவி இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் வேர்ல்டு சினிமா. ஏன்னா இதில் நிறைய பேர் ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தா. காரணம் என்னன்னா, அந்த ஆச்சாரியன், அந்த வேதாந்த தேசிகன் நம் தமிழகத்தில் பிறந்து ஒரு ஆச்சாரியன் மேலே அவ்வளோ ஒரு மதிப்பு. முக்தா ஸ்ரீனிவாசனுடைய பிள்ளைகள் ரவி அண்ட் சுந்தர், அவ 2 பேரும் தான் இந்த படத்தை ஃபுல் ஓனர்ஸ் எடுத்துன்னு பார்த்துட்டு இருந்தா. என்னோட ஃப்ரெண்ட் கேடி ஸ்ரீனிவாஸ், அவர் ஃபுல்லாக இந்த எடிட்டிங் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டார். ஸோ இட் வாஸ் அ பிக் குரூப் எஃபர்ட். எடுத்தோம் அண்ட் the music was very well accepted. ரொம்ப அழகான பாட்டுக்கள், அது வைரல் ஆச்சு. எல்லாம் ராஜ்குமார் பாரதி, சாய் ஸ்ரவணம் எல்லாருமே அப்படி they worked. 2018 அவருடைய 750வது சம்பத்சரத்துக்காக ப்ரிவ்யூ போட்டோம். அந்த ப்ரிவ்யூ வந்து ஒரு 2500 பேர் வந்து ஒரு 5 ஊரில் வந்து பார்த்தா. பட் ஆஃப்டர் த ப்ரிவ்யூ வி காட் அ சென்சர் அண்ட் வி குட் ரிலீஸ் இட். பட் வி தாட் வி வில், அஃப்கோர்ஸ் முக்தா ஃபிலிம்ஸ் இஸ் ஓனிங் த மூவி. ஸோ அவன் என்ன நினச்சானா தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலாமேன்னு. இப்படி ரிலீஸ் பண்ணலாமே நினைக்கிறதுக்குள்ள ஸ்ரீமான் கொரோனா வந்துட்டார். அதனால் we couldn't proceed ahead. The movie is ready, so it is going to be made public, but I don't know when, because that is a call which Mukta Films, our producers, avada edukano. I have no call. I'm just a servant of Vedanta Deshika who served in the movie. So surely idu vandu in the movie will be served for the global audience. On the other hand, recently Deshika Daya Productions LLP nu ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், நானும் என் பார்ட்னரும் சேர்ந்து. we have a plan of taking a full-fledged Sanskrit movie and going ahead whatever little we can use entertainment industry to spread our Indic knowledge. இப்போ மொத்தத்தில் Indic knowledge தான் ஃபவுண்டேஷன். அதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான ஒரு அழகான ஒரு வழி என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. அதை எப்படி யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுங்கிறது எங்கள் கையில் இருக்குது. Lovely, sir. And first of all, we can't wait to watch the film. எங்க எல்லாருக்குமே நீங்க இவ்வளோ மூவி பற்றி இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் எங்கள் எல்லாருக்குமே இப்போ பார்த்தே ஆனோம் போல இருக்கு. ஸோ ஐ ஹோப் திங்ஸ் கெட் பெட்டர் அண்ட் வி கெட் டு வாட்ச் த ஃபிலிம். அண்ட் ஆல்சோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் நியூ ப்ரொடக்ஷன் லைன். அண்ட் ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் இண்டிக் நாலேஜ் ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் இஸ் த மெயின் திங். அண்ட் in the generation kids and millennials, I think that is also one of the best ways to spread the knowledge to them as well, sir. Thank you. And நீங்க பாத்தீங்கன்னா நிறைய திவ்ய தேசம் டூர்ஸ்லாமோ ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க. திவ்ய தேசம் மட்டும் இல்லாம நீங்க கம்போடியா அண்ட் ஸ்ரீலங்கா ட்ரிப்ஸ் ஃபார் ஆல் த டெம்பிள் விசிட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஹெரிட்டேஜ் ட்ரிப்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்றீங்க. ஸோ அந்த ட்ரிப் பத்தி கொஞ்சம் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ஃபார் அஸ் அண்ட் எனி ஒரு நல்ல ஒரு மெமரபிள் எபிசோட் ஆஃப் த ட்ரிப், அது முடிஞ்சா ஒரு இன்ஸ்டன்ஸ் ஏதாவது ஷேர் பண்றீங்களா? இப்போது ஹெரிட்டேஜ் டூருங்கிறது நாங்கள் ஒன்றும் பயனியர் கிடையாது. அதாவது நாங்கள் தான் உலகத்தில் கொண்டு வந்தோங்கிறது இல்லை. நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் மக்களை வந்து கோவில்களுக்கு கூட்டின்னு போய் அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லிட்டு இதெல்லாம் வருஷமாக பண்ணிட்டு இருக்கா. ஆனால் என்னோட சின்ன வயசில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, எங்கள் ஆற்றுல கூட்டின்னு போவா, கோவிலுக்கெலாம் கூட்டின்னு போவா. இட் வாஸ் அ வெரி மெமரபிள் ட்ரிப். பட் வந்து இந்த கோவிலில் ஆர்கிடெக்சர் பாண்டியர்கள் தான், சோழர்கள் தான், இந்த கல்வெட்டு யாருது, எப்படி இங்கே பெருமாள் வந்தார் அப்படிங்கிற அந்த நாலேஜ் எல்லாம் சட்டுன்னு நான் இருந்த காலத்தை கிடைக்கல. பிகாஸ் இன்டர்நெட் தென் ஸ்டார்டட் கம்மிங். ஸோ ஈவன் தென் இன்டர்நெட் வந்த பிறகும் இப்போ நிறைய பேர் போயிட்டு வரா, இப்போ போறா வரா. ஸோ இட் இஸ் மோர் லைக் அ டிக் மார்க் ப்ராசஸ். நான் 10 கோவிலுக்கு போகணும்னு நினச்சேன், 8 out of 10 டன். டு மீ தட் இஸ் நாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒரு கோஷ்டியாக போகணும். கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்னு ஆண்டாள் சொல்கிறா. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அ குரூப், ஒரு டீம் எஃபர்ட்னு தானே நம்ம ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் MBAல படிக்கிறோம். ஸோ எல்லாரும் ஒரு குரூப்பாக போனோம். குரூப்பாக போகும்போது சாப்பாடு பிகம்ஸ் எ மேஜர் கன்சர்ன். ஸோ அதனால வேறவர் வி கோ பவித்ரா, இப்போ கம்போடியா ஆகட்டும், ஸ்ரீலங்கா ஆகட்டும், பூட்டான் ஆகட்டும், நேபாள் ஆகட்டும், பாலி ஆகட்டும்,
பட்டோம். We were planning for Egypt, a cruise in October 2020. Wherever we go, we take 5 cooks along. சென்னையிலேருந்தே குக்ஸை கூட்டின்னு போவோம். They will ensure they cook us hygienic, sumptuous, delicious, sattvic food. So இப்போ ஃபுட்டை பற்றி கவலை இல்லை. Stay, we take care, transport is good, and every day ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அவள் அழற வரைக்கும் நான் உபன்யாசம் சொல்லிட்டு இருப்பேன். ஒரு 2 மணி நேரம் தினம் சொல்லிவிடுவேன். ஸோ த 2 hours lecture is going to give them a journey, an experience. ஸோ இன்னைக்கு எந்த இடத்துக்கெல்லாம் போனோம், அதை தவிர்த்து ஒரு டாபிக் எடுத்து உபன்யாசம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அவளுக்கு அந்த ட்ரிப்பு முடிக்கும் போது they should feel like they have completed a saga. சார் உங்ககிட்ட பேசினேன்னா நான் வந்து கேள்வி கேட்டுட்டே இருப்பேன், உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. பட் நம்ம அடுத்த செக்மெண்ட் இப்போ போகிறோம். பட் நம்ம அடுத்த செக்மெண்ட்ல we are having a fun activity ready for you. பட் அது போறதுக்கு முன்னாடி let's take a குட்டி break. Arun Excello Ziva presents A to Z with Pavis. Arun Excello Ziva presents A to Z with Pavis. Welcome back to the show, viewers, and you're watching A to Z with Pavi, presented by Arun Excello Ziva. So, welcome back to our show, sir. So, நம்ம இப்போ ஷோவோட லாஸ்ட் செக்மெண்ட் வந்தாச்சு. ஸோ திஸ் இஸ் அ ஃபன் செக்மெண்ட். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒரு குட்டி கேம் வச்சிருக்கோம் உங்களுக்காக. ஸோ ஆர் யூ ரெடி டு பிளே? Sure, game. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அ 20 seconds கேம். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து அந்த டாபிக் நான் கொடுத்தோடனே நீங்கள் அதுக்கு வந்து ஒரு 20 seconds பேசணும் அதை பற்றி. 20 seconds, okay. If it's less than 20 seconds, it's still fine, illa? Yes, sir. Anything. You need to talk about the topic and most of the discourse சம்பந்தப்பட்டதா, right? சரி, okay. So I think it should be easy for you. So first topic is Ramayanam. ராமாயணம் வந்து ரொம்ப அழகா ஒரு poet சொன்னார். The sweetest of the poems comes from the saddest of the thoughts-னு. இந்த மாதிரி ராமருக்கும் சீதைக்கும் ஏற்பட்ட அந்த விரகதாபத்தினுடைய ஒரு ப்ராடக்டாக தான் ராமாயணத்தை பார்க்குறோம். இட் இஸ் அ சரணாகதி வேதம், அ மஸ்ட் ரீட் ஸ்கிரிப்சர் ஃபார் எவ்ரி பர்சன் ஹூ ஃபாலோஸ் த இந்தியன் சிவிலைசேஷன். நம்ம பாரத பாரம்பரியத்தை அறிந்து கொள்ள முக்கியமான ஒரு கிரந்தம் ஸ்ரீமத் ராமாயணம். Lovely. Next வந்து நரசிம்ம புராணம். 18 முக்கியமான புராணங்கள் இருக்கு. அந்த 18ல நரசிம்ம புராணம் இல்லை. அது வந்து ஒரு உப புராணம், சப் புராணம். நாட் ஆஸ் ஃபேமஸ் as தி அதர் புராணாஸ், பட் சின்ன புராணம் தான். நிறைய விஷயங்கள் சொல்றது. முக்கியமாக நரசிம்மாவதாரம், பிரஹ்லாதனுடைய பக்தியை சொல்றது. For people who are researching on Puranas, probably they can always read Narasimha Purana. Lovely once again. And next one, நீங்க வந்து you want to bring a change in education. ஸோ இப்போ வந்து ஒரு நாள் நீங்கள் இப்போ வந்து ஒரு நாள் முதல்வர் மாதிரி நீங்கள் இப்போ ஒரு நாள் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த எஜுகேஷன் சிஸ்டமில் குவிக்காக என்ன சேஞ்ச் கொண்டு வருவீங்க? See, இந்த ஒரு நாள், okay, the question is very interesting. இந்த ஒரு நாள் மினிஸ்டராக இருக்கிறது is very dangerous. Nevertheless, let's assume that I'm going to, looking at my one day's work, Modi plans to give me an extension. So, அப்படி இருந்துடுத்துனா, I may have to include the education ministers of all states. எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்ட்ரியும் கூட்டு ஒரு போர்டு சிலபஸ் நம்ம தயார் பண்ணணும். இந்த ஸ்டேட் போர்டு, மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, வெவ்வேறு மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். அல்டிமேட்லி ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிறது இப்போ ஒரு குளோபல் சினாரியோவில் ஹவு இஸ் ஹி கோயிங் டு ஃபேஸ். ஸோ இப்போ ஒரு கிராமத்தில் படிக்கிற குழந்தைக்கும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி சிட்டியில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அதே விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். We cannot have too many different standards, one. And second thing is, I personally would like to include a small portion of நம்ம இண்டிக் ஹெரிட்டேஜ், நம்ம பாரத தேசத்தில் உள்ள கலாச்சாரம், அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், நம்ம முன்னோர்கள் கொடுத்த, இப்போ வராகமிஹிரர், ஆரியபட்டா, லல்லா, இந்த மாதிரி மேத்தமெட்டிஷியன்ஸ் கொடுத்த ஃபார்முலே, இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியும் கற்றுக்கலாம். மாடர்ன் எஜுகேஷனும் கற்றுண்டு நம்ம ஏன்ஷியன்ட் எஜுகேஷனுடைய எசன்ஸையும் எடுத்துக்கலாங்கிற விஷயத்தில் போகலாம்னு, சுமூகமா போலாங்கிறது ஒரு ஹெச்ஆர்டி மினிஸ்டரா நான் நினைப்பேன். Lovely once again. And நீங்க நல்லா பாடுவீங்கன்னு எங்க எல்லாருக்கும் நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ முடிஞ்சா எங்களுக்காக ஒரு 2 வரிகள். கர்நாடிகா லட்டா ஹவுஸ் கர்நாடிகா. Anything sir, anything. We just want to hear you sing, sir. உங்க whichever according to your comfort. Okay. Sadhu janadhara sarvabhava madhava mamavadeva
கிருஷ்ண மாதவ மாமவதேவ. வா சூப்பர்வா பாடுனீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். கேட்டோடனே பாடினதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் நிறையா டிஸ்கோர்சஸ் பண்ணுறீங்க. ஆனால் இப்போ இந்த நெக்ஸ்ட் ஜென் மில்லேனியல்ஸ் அவங்களுக்கு வந்து லைக் யூனோ கெட்டிங் தெம் இன்டு த சாஸ்திரம் இதை பற்றி சொல்கிறதுக்கெலாம் ஹவு டு யூ அட்ராக்ட் தீஸ் மில்லேனியல்ஸ் தீஸ் டேஸ்? My opinion, my humble opinion is, பெரியவா வித்வான்கள் விதுஷிகள் their opinions may differ. அடியனுடைய humble opinionல first of all we should not force any millennial to get into religion. We should expose them to the essence of our religion. நம்ம சம்பிரதாயம் நம்ம சனாதன தர்மத்தினுடைய சாரத்தை கொடுக்கறதுக்கான அவென்யூஸ் வச்சுக்கணும். இப்போ யூடியூப்ல நான் இப்போ ஒரு 1200 மணி நேரத்துக்கு பேசியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ கேனாட் டெல் அ சைல்ட் சிட் அண்ட் லிசன். இப்போ அந்த அப்பா அம்மா அதை வீட்டில் கேட்கும்போது அதை பேக்ரவுண்டில் கேட்கக்கூடிய குழந்தைக்கு தோணும், நம்ம நினைச்ச அளவுக்கு இவர் மோசமாக சொல்லலையே, நம்மளும் கேட்டு பார்க்கலாமே. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை அவளுக்கு நம்ம கொண்டு வரணுமே ஒழிய ஐ கேனாட் சிட் அண்ட் ஃபோர்ஸ் தெம். ஸோ மில்லனியல்ஸ்க்கு எப்படி இந்த சாரத்தை கொண்டு போகிறதுங்கிறதே இட் ஷுட் நெவர் பி கோக்ஸ்ட். ஒரு ஃபோர்ஸ் பண்ணி வச்சா அந்த ரிலிஜன் வளரவே வளராது. ரிலிஜன் ஹெல்தியாக இருக்கணும்னா இட் ஷுட் கம் ஆன் இட்ஸ் ஓன். லவ்லி சார், வெல் செட். அண்ட் இப்போ வந்து நம்ம இதோட லாஸ்ட் கொஸ்டின் வந்தாச்சு. இப்போ வந்து உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு பிக்சர் வரும். அந்த பிக்சர் பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். பஞ்சகஜம் இன் சைக்கிள் வித் அ ஹெல்மெட், அதை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். See, the picture that you've shown to me, இது வந்து 2014ல I had to give an interview for the English Daily, the Hinduக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அண்ட் அப்போ நான் தினம் கார்த்தால 6லேருந்து 8 மணிக்கு பாரத் கலாச்சார் பத்மா சேஷாத்ரியில் வந்து திருப்பாவை கார்த்தால உபன்யாசம் பண்ணுவேன் 30 நாளும். ஸோ my thought was to in my own way, in my small way, ஒரு eco or probably the green way of helping the environment is to use vehicles that give minimum exhaust. ஸோ அப்போ சைக்கிளிங் ஆரம்பித்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் பிலானியில் இருக்கும்போது இட் வாஸ் இன்டென்ஸ் சைக்கிளிங். இங்கே சைக்கிளிங் வாஸ் யூஸ்ட் as a mode to convey the thought that we can use cycles as well. Namakku public infrastructure is not cycle friendly, but at least we should practice cycling so that it's not left just like that. Adukku poten. This was 2014, Pavitra. Amazing. And நாங்களும் அந்த பிக்சரை பார்த்தோன்னே வாவ் இப்படியும் பண்ணுறாங்க. இட்ஸ் ரியலி நைஸ் அண்ட் வெரி தாட்ஃபுல் ஆஃப் யூ சார். ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, நீங்கள் ரீசெண்டாக இப்போ அந்த தேசிக தயா அப்படின்னு அந்த வெப்சைட் வேறு நீங்கள் இப்போ லான்ச் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் அதை பற்றி சொல்ல முடியுமா? Yeah. So www.deshikadaya.org, DESIKADAYA.org இந்த வெப்சைட்டில் வந்து நான் ஒரு 8 வருஷமாக கொடுத்துருக்கக்கூடிய உபன்யாசங்கள் தமிழ்லேயும் கொடுத்துருப்பேன், இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பேன், பாட்டோட கலந்து கொடுத்துருப்பேன், நாட்டியத்தோடு கலந்து கொடுத்துருப்பேன். கதா நிருத்தியம், ஹரிகதா, உபன்யாசம், பிரவச்சனம் எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்குங்க. ஸோ ஆல் திஸ் ஹேஸ் பீன் பக்கெட்டட் வேரியஸ் செக்மெண்ட்ஸில் போட்டு அவள் வந்து இப்போ யூடியூப்பில் போய் தேடிகிட்டே இருக்க வேண்டாம். கரெக்டாக அந்த வீடியோஸை போட்டு அதுக்கேற்ற ஆடியோவை போட்டு எவ்ரி திங் இஸ் ஃபார் ஃப்ரீ. So worldwide anybody can access. There is no discrimination on caste, creed, gender, nothing. So anybody can access our Indic knowledge. அதனால அதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை தவிர்த்து we spoke in detail, Pavitra, about our heritage tours. So அந்த heritage toursக்கான டீட்டெயில்ஸ், அப்புறம் புக்ஸ், டான்ஸ் ப்ரொடக்ஷன் எல்லாத்தோடைய இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கு. Amazing sir, and we can't wait to check the website out. நீங்க ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். So we are all very excited about it, and congrats to you sir from all of us. And நம்ம அருண் எக்ஸெல்லோ ஜீவாவோட ஸ்டே அட் ஹோம் எடிஷன் அதில் தான் நாங்கள் வந்து இந்த A to Z with Paviங்கிற ஷோவும் பண்ணுறோம். அதை பற்றி வாட் யூ திங்க்? See, Arun Excello is a very trusted name. I have known them for a few years now, and avaloda programs, ava organize panna programs, Music Academy la, they have invited me and I have performed for them. A very honest brand name that we know of in the current scenario. And if I'm right, Ziva is about retirement living as well, yeah? Yes, Yeah. sir. So Yeah. So அதனால that is a very good initiative. In the last few yearsல இந்த மாதிரி ஒரு retirement community வருதுங்கிறது is a very nice initiative.
it should be my prayers to Perumal and Tayar is இந்த மாதிரி ஒரு initiative should be spread across all income groups. Low class income group, lower middle class, upper middle class, எல்லாருக்குமே போய் சேரணும். And I'm sure Arun XLO is doing so much of philanthropy as well. This initiative should continue, Pavitra. Thank you so much, sir. And before signing off, நம்ம சங்கரா டிவி வியூவர்ஸ்க்காக just a few words from the one and only Sri Tushin Sridhar sir. They're all waiting to hear from you. A few words for the viewers. ஸ்ரீ சங்கரா டிவி வந்து ஒரு நான் எனக்கே தெரிஞ்சு ஒரு 9-10 வருஷமாக அடியனுக்கு தெரியும். அண்ட் நான் 2010-11 வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஐ யூஸ் டு கம் அண்ட் ரெக்கார்ட் ஃபார் த சேனல். அண்ட் நவ் ஆல்சோ ஐம் நாராயணியம் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. So this channel has been doing a wonderful service, and especially for the South Indian community. நான் வந்து கன்னடக்காரா, தெலுங்கு பேசக்கூடியவா, மலையாளம் பேசக்கூடியவா, தமிழ் பேசக்கூடியவா. ஸோ இவாளுக்கெல்லாம் ஒரு ஃபல்க்ரம், ஒரு கன்வர்ஜிங் சேனல் மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு. We are going through a tough phase. Hope people support the channel, and everything from the humanity to the channel, everything should look rosy in the months to come. Our prayers to the divine couple for things to turn rosy. நிச்சயமா இந்த சேனலுடைய எஃபர்ட்ஸ், சனாதன தர்மத்தை பரப்புவதற்கான எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கா இல்லையா, அது நிச்சயமா வெற்றி பெறும் என்கின்ற ஒரு நம்பிக்கை, உறுதி உண்டு. ரொம்ப நன்றி, and thank you so much for such lovely and sweet words, sir. It was a pleasure having you on our show today. Thank you so much, sir. Thank you. Namaste. Thank you. Hi viewers, I hope you all enjoyed the show today. இன்னைக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் ஒரு நல்ல டிவைன் செஷனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். I had a lovely time interviewing Sri Tushin Sridhar sir. ஸோ உங்கள் எல்லாருக்குமோ இந்த ஷோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து we are gonna have the season finale, the last episode. So I hope you're all loving the show. So until then, keep watching the space for more updates, and you're watching A to Z with Pavi, presented by Arun XLO Ziva, and this is Pavitra Malulan signing off as the host for the day. Stay safe, be positive.